இப்போ பஞ்ச துளசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பாஞ்ச் என்றாலே ஹிந்தியில் 5ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த 5 வகையான துளசியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ துளசி கலந்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கிருஷ்ண துளசி, ராம் துளசி, நிம்பு துளசி, வன துளசி, சுவேத துளசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 5 வகையான துளசி வகைகளை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதினா, இஞ்சி, தேன், எலுமிச்சை, ஆடாதோட, அதிமதுரம் இந்த மாதிரிலாம் கலந்து இந்த மிட்டாய் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மிட்டாய் நம்ம சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சளி, காய்ச்சல், இருமல், நெஞ்செரிச்சல், தலை சுத்தல், வாமிட்டு, அஜீரண கோளாறு, ஜீரணசக்தி, வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மிட்டாய் ஒரு மிட்டாய் எடுத்து நம்மளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு மிட்டாய் பார்த்திங்கன்னா நம்ம வழியில் விற்கிறது வந்து 5 ரூபா தாங்க விற்கிறோம். ஆனால் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த 5 ரூபா தான் ஒரு மிட்டாய். இந்த ஒரு மிட்டாய் நம்ம போட்டாலே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வியாதியுமே வரவே வராது. பார்த்துங்க, நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு சுகர், ப்ரெஷர், வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். இது கம்பல்சரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, பிடிச்சிருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு எல்லாமே அட்வான்ஸ் ஆயுர்வேதா தான், எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமுமே இல்லாது. சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மிட்டாயெல்லாம். அந்த மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா சுகரும் கண்ட்ரோல் ஆகும், அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு மன கஷ்டம் வந்து வராமல் இருக்கும், ஃப்ரீயாக இருப்பாங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அதில் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க, நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ.